ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான விநாயகரை மஞ்சள் தூளில் எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கோதுமை மாவு. எனக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, சின்ன சைஸில் செய்ய போனீங்கன்னா அதுக்கேற்ற போல் சின்ன கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்குங்க. அதில் 3/4 அளவு நீங்கள் மஞ்சத்தூள் எடுக்கணும். இது 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 3/4 அளவு மஞ்சத்தூள் எடுக்கணும். அதே அளவு பாலும் எடுக்கணும். சுகர் 1.5 கரண்டி நீங்கள் எடுக்கணும். அது கண்ணுக்கு குன்றின் மணி உங்ககிட்ட இருந்தால் அது வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகு, அது தண்டத்துக்கு குச்சி எடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீர் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போது இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது இந்த விநாயகரை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுன்னா, கோதுமை மாவு நீங்கள் கொட்டிக்குங்க. அது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குங்க. சுகர் நீங்கள் மிக்சியில் போட்டு தூளாக்கி அந்த பொடியை யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் தூள் பண்ணல, அப்படியே போடுறேன். நீங்கள் தூள் பண்ணி போடுங்க. அது அவுட்புட் நல்லா வரும். மஞ்சத்தூள், தேவையான அளவு பால். இதை ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அது பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற போல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நீங்கள் அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வைக்கணும். ஒரு கப்பு கோதுமை மாவுனா 3/4 கப்பு மஞ்சத்தூள், அதே அளவு 3/4 கப்பு பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கிட்டே வரணும். அது கோதுமை மாவு நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு வரும்போது அந்த அளவு வர நீங்கள் அது பிசையணும். இப்போ பாருங்கள், பிசைஞ்ச பிறகு அந்த சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம்ல அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துச்சு. அதை நல்லா நீங்கள் இதை போல் பிசைஞ்சிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. எதுவும் பண்ணாதீங்க. 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அது நல்லா அது வளைஞ்சு கொடுக்கும். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்குங்க. இல்லை மனை எது இருந்தாலும் பண்ணலாம், எடுத்துக்க. அதில் நான் வெத்தலை வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தனியாக காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து சின்னதாக ஒரு மனை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மணி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மணி அழகாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அழகாக மனை பண்ணிட்டோம். இப்போ அது ஒரு 1/4 பகுதி பண்ணணும். விநாயகரோட 1/4 பகுதி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்குங்க. மாவு கொஞ்சமாக எடுத்து அதை இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் 2 பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா 2 கால் வரணும் இல்லையா, அதனால் 2 பண்ணி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணோம், ஒரு காலை இந்த சைடாக கொஞ்சம் கொண்டுன்னு வாங்க. தண்ணி தொட்டு லைட்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். இது பொறுமையாக பண்ணுங்கள்.
இப்போ இன்னொரு கால் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை வந்து இன்னொரு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி ஒரு கால் வந்து மேலே இருக்கிறப்பல பண்ணுங்கள். லைட்டாக தண்ணி தொட்டிங்கன்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். இது வந்து பொறுமையாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஒரு கால் வந்து தூக்கி இருக்கிறப்பல பண்ணுங்கள். இப்போ வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும். இந்த கால் இருக்கு இல்லையா, இதில் வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. தண்ணி வந்து ரொம்ப கொடுக்காதீங்க, லைட்டாக. இப்போ என்ன பண்ணால் அதோட வயிறு இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்குங்க. நான் ரவுண்டாக வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், அதை வந்து இந்த நடுவில் வந்து வச்சிருங்க. தெரியுது அவங்களுக்கு, ரவுண்டாக வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து தலை பகுதி வேணும் நம்மளுக்கு. தலை வந்து இந்த அளவை விட நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பண்ணால் போதும். நல்லா உருண்டை பண்ணி அந்த தலை பகுதியை வந்து நல்லா பின்னாடி சைடு வைங்க. லைட்டாக தண்ணி தொட்டு அது நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். பேக் சைடில் நல்லா பண்ணி விடுங்க. இப்போ அது வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்க. ஒட்டிக்கிச்சா? இப்போ என்ன பண்ணனா, இப்போ நம்ம கை பண்ணணும். கையும் அதே போல் பண்ணுங்க. கையை வந்து நம்மளுக்கு 2 வேணும். ரெண்டு கை வேணும். அதுவும் அதே போல் பண்ணுங்க. பண்ணிட்டு அதை வந்து இதே போல் பேக் சைடு நான் கை வந்து தூக்கி நிற்கிறாப்புல பண்ணுறேன். நான் இன்னும் லைட்டாக வந்து தண்ணி தொட்டு அதுவும் நல்லா அமுக்கி விடுங்க. இப்போ கை வந்து லைட்டாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் செட் ஆகணும். இப்போது அந்த சைடு ஒரு கை, இது பொறுமையாக பண்ணுங்க. கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவுலேயும் பண்ணலாம். இந்த கை வந்து நான் கொஞ்சம் நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. இப்போ இது வச்சாச்சு இப்படி, ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் தந்தம் செய்யணும். அதுக்கு என்ன பண்ண, தந்தத்துக்கு வந்து நல்லா மேலே நல்லா விரிஞ்சு வரணும்.
மேலே விரிஞ்சு வந்துட்டு கீழே வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும். இப்படி பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக தண்ணி தொடுங்க. இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா, விநாயகர் வர அந்த தந்தட்டை வந்து நம்ம வலது சைடு நம்ம வந்து கொண்டுன்னு போங்க. இதுங்க நான் காமிக்கிறேன். அதை வந்து வலது சைடு கொண்டு போய் அதை வந்து அப்படியே இதோடு ஒட்ட வச்சுருங்க. இது பாருங்கள், வலது சைடு நம்ம கொண்டு போயிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இப்போ விநாயகருக்கு வந்து காது செய்யணும். நம்ம அதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்குங்க, ரவுண்டாக எடுத்துக்குங்க, 2 ரவுண்டு எடுத்துக்குங்க. எடுத்து லைட்டாக தண்ணி தோணும். ரொம்ப அதை வந்து இப்படி தட்டியாக, ஒரு காது வந்து தட்டியாக அதை வந்து பின்னாடி சைடு நல்லா ஒட்ட விட்டுருங்க. ஏன்னா பெரிய காது இல்லையா, ஸோ உங்களுடைய விநாயகர் எந்த அளவோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அந்த காது தலைலாம் வந்து வரணும். தேவைப்பட நீங்கள் டிசைனும் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு காது வந்து நம்ம பண்ணணும். இது வந்து பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம பண்ணுற எல்லா கிராஃப்ட் ஒர்க்கும் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவு வச்சு லைட்டாக தண்ணி தொட்டு அதை வந்து அதோட ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், விநாயகரோட காது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவருக்கு வந்து நம்ம கண்ணு வைக்கணும். அதுக்கு நீங்கள் லைட்டாக இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா உள்ளே போவோம். இந்த சைடு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், உள்ளே போவோம். இப்போது மிளகு இருக்கு இல்லையா, உங்களுக்கு விநாயகர் ஒரு அந்த கண் இருந்தால் அது வைக்கலாம். அது பேர் குன்றின் மணின்னு சொல்லுவாங்க. அது இல்லாதனால நான் வந்து மிளகு வச்சுக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போவோம். உள்ளே போச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ அவருக்கு வந்து தலையில் வந்து நம்ம கிரீடம் பண்ணலாம் அழகாக. அதுக்கு வந்து சின்னதாக ஒரு ரவுண்டு எடுத்துக்குங்க, சின்ன ரவுண்டு. அதை வந்து ஒரு தொப்பி போல் பண்ணி அதில் வையுங்க. தண்ணி தொட்டு லைட்டாக அதை வந்து இது பண்ணுங்க. சரிதா? இப்போ அது மேலே ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த முக்கோண ஷேப்பில் அதை வந்து நீங்கள் கொண்டு வரணும்.
அவருக்கு வந்து கிரீடம். பார்க்கறதுக்கு அழகாக இருப்பார். பாருங்க, இப்போ இதை வந்து சுற்றி நம்ம சின்னதாக ஒரு டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து டிசைனுக்காக, கிரீடத்தோட டிசைனுக்காக இதை வந்து நான் வந்து அழகாக வந்து சுற்றி விடுறேன். உங்களுக்கு பேக் சைடு வேணுனாலும் நீங்கள் அது ஃபுல்லாக சுற்றலாம். இதை பாருங்கள், தெரியுதா? இப்போ இன்னொன்று எடுத்துக்குங்க. லைட்டாக தண்ணி தொட்டு அதை வந்து இப்போ நமக்கு 2 ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் சின்னதாக ஒரு இது சுற்றணும். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகாக ரெடி ஆயிட்டாரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, தந்தம் இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து ஒரு சைடு தந்தம் வந்து உடஞ்சி போயிருக்கும், இன்னொரு சைடு தந்தம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து நான் குச்சி எடுத்திருக்கேன். சின்ன தண்டத்தை வந்து அதில் நம்ம அழகாக சொருவி இல்லாத அந்த துடிக்கையில் பெரிய தந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சைடு நான் சொருவிடுறேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அவருக்கு நம்ம இந்த பூநூல் போடணும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு கயிறு எடுத்துருக்கேன். அதை வந்து முடி போட்டு அதை வந்து அவர் கழுத்தில் நம்ம போடலாம். கொஞ்சம் பெரிய நூலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்றப்போல் நம்ம வந்து அவர் கழுத்தில் வந்து இதை போடணும். நம்ம லைட்டாக அங்கங்கே குச்சி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டு லைட்டாக கொடுங்க. இந்த தந்தம் இருக்கு இல்லையா, லைட்டாக கொடுங்க. இங்கே வந்து ஒரு சின்னதாக தண்டத்தில் வந்து ஒரு ஓட்டை போட்டுருங்க. கைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு விரல் போல் ட்ரெஸ் கொடுங்க. இந்த கைக்கு வந்து அதே போல். இப்போ காலுக்கு ப்ரெஸ் கொடுங்க. இப்போ நம்ம வந்து விநாயகர் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து விபூதி வந்து நம்ம
போட்டால் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து போட போகிறேன். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அவருக்கு வந்து அழகாக பட்டை போடுறேன் நான். பாருங்கள் அழகாக பட்டை போட்டாச்சு. இப்போ அதில் வந்து லைட்டாக ஒரு குங்குமம் கொடுக்கலாம், ரெட் கலர் கொடுக்கலாம். விபூதி வந்து நீங்கள் தண்ணியில் லைட்டாக குழைச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம அவருக்கு ரெட் கலர் கொடுக்கலாம். பார்த்திங்களா அழகாக விநாயகர் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ நம்ம இவருக்கு வந்து அந்த லட்டு வந்து நம்ம செய்யலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இங்கெல்லாம் வந்து அழகாக டிசைன் கொடுக்கலாம், பொட்டு வைக்கலாம், அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ விநாயகர் வந்து ஓரளவுக்கு அழகாக வந்துட்டார். இப்போ நம்ம அவருக்கு வந்து சின்னதாக கையில் வந்து ஒரு கொழுக்கட்டை நம்ம வைக்கலாம். நான் வந்து மஞ்சள் கலர்னால என்னால் ஒயிட் கலரில் வைக்க முடியல. நீங்கள் வந்து பாருங்கள் அழகாக கொழுக்கட்டை நம்ம பண்ணிட்டோம். அவர் கையில் வந்து நம்ம வந்து இது வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்து பட்டை போடலாம், அவருக்கு அழகாக இருக்கும். அதே ஒயிட் கலரில் நீங்கள் வந்து போடலாம். அதை போட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நம்ம விநாயகர் வந்து சூப்பராக இருப்பார். இது வந்து நீங்கள் பொறுமையாக போடுங்க. நான் வந்து இப்போ துணி கையில் வந்து போடுறேன். பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து அழகாக பட்டை போடலாம். இப்போ நம்ம வந்து கையிலையும் போடலாம். இது பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு போட்டாச்சு. இப்போ கால்லையும் நம்ம போடலாம். இப்போ நம்ம இந்த கையில் வந்து மறைஞ்சி இருக்குது. ஸோ நம்மளால் போட முடியாது. வேணுமாலும் போட்டாலும் போடலாம். ஒரு 3 கோடு போட போகிறீங்க. இப்போ போட்டாச்சா? இப்போ அங்கங்கே நம்ம ஒரு பொட்டு வச்சிடலாம். தேவைப்பட்டு நான் லிட்டரில் கூட நீங்கள் அழகாக இது வந்து டிசைனாக அழகாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? இந்த பாருங்கள் விநாயகர் வந்து அழகாக ரெடி ஆகிட்டாரு நம்ம விநாயகர். இப்போ வந்து சின்னதாக ஒரு எலி செய்யலாம். இப்போ சின்னதாக ஒரு அந்த மாவு எடுத்துக்குங்க. எலி தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதை எப்படி பண்ணுன்னா நல்லா இப்படி பண்ணிக்குங்க.
இப்போ வந்து நம்ம எலி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரவுண்டாக எடுத்துகிட்டு எலி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த சைடு வைக்கிறேன். எலி ஒரு முகம் வந்து இந்த இடத்துல சின்னதாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்றப்ப நான் வச்சுட்டேன். இந்த மிளகு இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த 2 சைடும் வந்து நீங்கள் வச்சுருங்க. இந்த சைடை வந்து வச்சுருங்க. இப்போ எலிக்கு வந்து நம்ம வால் ரெடி பண்ணலாம். அதுக்கு மெலிசாக எடுத்துக்குங்க. இந்த இருக்கு இல்லையா, அதை வந்து மெலிசாக எடுத்துட்டு லைட்டாக தண்ணி தொடணும், ஏன்னா ட்ரை ஆயிரும். எவ்வளோ மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எலி ஒரு வால் வந்து நீங்கள் கொண்டு அந்த அளவுக்கு எடுத்துன்னு வரணும். பாருங்கள், இப்போ எலியை வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம், விநாயகரை பார்த்தா போல். இப்போ எலிக்கு வால் கொஞ்சம் டைம் கொடுங்க, எலி ஒரு வால் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ எலிக்கு வந்து காது, நம்ம சின்னதாக காது வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அந்த காதை இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக எலி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு தட்டு போல் பண்ணி அதில் வந்து குட்டி குட்டி நம்ம வந்து லட்டு அதெல்லாம் வைக்கலாம். அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நீங்களும் இதை போல் விநாயகர் சதுர்த்தி அப்போது இதை போல் மஞ்சளில் விநாயகர் செஞ்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அது நல்லாயிருக்கும். இப்போ சின்னதாக ஒரு தட்டு நம்ம பண்ணி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் பெருசாக கூட பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக பால் போல் பண்ணி இந்த கொழுக்கட்டை போல் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இந்த பாருங்கள், கொழுக்கட்டை, சின்னதாக கொழுக்கட்டை. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது நீங்களே குழந்தைங்கக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து பண்ண சொல்லலாம். அது நல்லாயிருக்கும். இது வந்து புடி கொழுக்கட்டை. இதை பாருங்கள், இது வந்து புடி கொழுக்கட்டை. ஓகேவா? இப்போ வந்து சின்னதாக வந்து லட்டு. தேவைப்பட்ட இதுலேயே வந்து நம்ம வாழைப்பழம் எல்லாமே நம்ம பண்ணலாம். அது வாழைப்பழத்தை இப்படி பண்ணிக்குங்க. பண்ணிக்கிட்டு அதை வந்து சின்னதாக உருட்டிக்கிட்டு அதை வந்து இந்த இடத்துல மெலிசாக கொண்டுடுவாங்க. நம்மளுக்கு அழகாக ஒரு வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். தெரியுதா? முனையில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். வாழைப்பழம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்னதாக ஒரு ஆப்பிள் போல் பண்ணலாம். ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பிள் எப்படி வரும் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கொம்பு போல் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரூட்டாக ஆகிடும். அது மெலிசாக கொண்டுவாங்க. இது ஒரு பழமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அது மேலே இந்த விநாயகருக்கு வந்து நம்ம இது போடணும் இல்லையா, பூநூல் போடணும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து இப்படி போட்டுருங்க, சைடாக போட்டுருங்க. நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் நான் போடல எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், அழகாக விநாயகர் வந்து நம்ம முடிச்சிட்டோம். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இவரை வந்து அழகாக நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணலாம். ஒரு அழகாக உங்ககிட்ட பூ இருந்ததுன்னா அதை சுற்றி நம்ம வச்சு அழகாக நம்ம இவருடைய இதுவை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ரோஸ் இருந்ததுன்னா அது அழகாக இருக்கும். இது பார்க்கறதுக்கே வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். சுற்றி வந்து விநாயகரோட ஃப்ளவர் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். அழகாக நம்ம மஞ்சள் விநாயகர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கூடவே வந்து அவருக்கு வந்து ஒரு பூவும் அழகாக நம்ம வச்சு விடலாம். பூ வந்து அழகாக இதில் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். பூ வந்து நிற்கலை. ஸோ லைட்டாக வந்து நீங்கள் இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், விநாயகர் வந்து அழகாக இருக்கார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.